மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்டு பெறலாம். செல்வகுமார், சித்திரை பெருவிழாவில் என்ன சிறப்பு, என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக இன்று துவங்கி இருக்கிறது. உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்தளவில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவதும் வழக்கம். இதில் இந்த சித்திரை திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த திருவிழாவுடைய தொடக்கமாக இன்று மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கொடிமரத்தில் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடிமரத்தில் தற்பை பொருட்கள் சுற்றப்பட்டு வெண்பட்டால் சுற்றப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் எழுந்தருளினார்கள். அதன் பின்பு அலங்கரிக்கப்பட்ட அந்த கொடிமரத்தின் முன்பாக சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனைத் தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றுகின்ற நிகழ்வு தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க அந்த பிரம்மாண்டமான கொடிமரத்தில் தற்போது இந்த கொடியேற்றம் நடைபெற்று இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 12 நாட்களுக்கு இந்த சித்திரை திருவிழா தொடர்ந்து நடைபெறும். இந்த சித்திரை திருவிழா நடைபெறுகின்ற தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் 4 மாசி வீதிகளில் பல்வேறு வாகனங்கள், அதாவது அன்ன வாகனம், காமதேனு, தங்கப்பல்லாக்கு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியாவுடையுடன் எழுந்தறிவு பக்தர்களுக்கு நேரடியாகவே வந்து அருள் பாலிப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதனை இருந்து நேரடியாக தரிசனம் செய்வார்கள். இந்த நிகழ்வினுடைய சிகர நிகழ்வாக, அதாவது சித்திரை திருவிழாவுடைய முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம் வருகின்ற மே 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு மறுநாள், அதாவது 9ஆம் தேதி தேரோட்டம் நிகழ்வு நடைபெறும். இதுதான் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்த மட்டும் நடைபெறக்கூடிய அந்த சித்திரை திருவிழாவுடைய முக்கிய நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக கள்ளழகர் திருக்கோயிலுடைய திருவிழாவும் தொடர்ச்சியாக நடைபெறும். 12ஆம் தேதி அதிகாலை மதுரை வைகை ஆற்றில் லட்சக்கணக்கான மக்கள் முன்பாக கள்ளழகர் வைகை ஆற்றில் தங்க குதிரையில் இறங்கக்கூடிய நிகழ்வும் நடைபெறும். இந்த தொடர்ச்சியாக, அதாவது இன்றிலிருந்து துவங்கி இன்னொரு 12 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து மதுரை மிகப்பெரிய விழாக்கோலம் போன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்லக்கூடிய நிலையை நாம பார்க்க முடியும். சித்திரை திருவிழா என்பது தற்போது கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற துவங்கி இருக்கிறது. நன்றி செல்வகுமார், விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.